நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. முதியோர் நல மருத்துவம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த முதியோர் நல தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் சுசோவன் மித்ரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா தான் இருக்கேன். நிறைய டவுட்ஸ் இருக்கு சார். டு ஸ்டார்ட் வித் வந்து லைக் வயதானவருங்க ஐசியூல எந்தெந்த காமனான ஒரு காரணங்களுக்காக வந்து அட்மிட் ஆகிறாங்க? ஐசியூனா எல்லாருக்கும் எந்த கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சிக் பேஷண்ட் தான் வரும். எல்டர்லி பீப்புள்னா ஸ்பெஷலுக்கு சிக் பேஷண்ட்னா வந்து டயபெட்டிஸ் இருக்குது, அது டயபெட்டிஸ் அதெல்லாம் கண்ட்ரோலில் இல்லை, அதனால இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்து லங் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த வரும். அதில் பிபி கம்மியாகும், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும். செகண்ட் வந்து ட்ராமா. எல்டர்லி பீப்புள் வந்து நிறைய ட்ராமா பேஷண்ட்ஸ் வரும், ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்தியாவில் நாட் வெரி காமன் பட் நாட் வெரி அன்காமன். அந்த மாதிரி பேஷண்ட்டில் ஜெரியாட்ரிக் அப்யூஸ்டு. என்னென்னா வீட்டுக்கு நிறைய கேர்டேக்கர் இருக்குது, இப்போ எல்லா ஃபேமிலிஸ் வலிவுட்டில் இருக்குது வெஸ்ட்டில், பட் தேர் ஸ்டேயிங் அட் அலோன்னு, அந்த கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும். செகண்ட் வந்து லங் இன்ஃபெக்ஷன், தேங்க்ஸ் டு கோவிட் நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ். அதுதான் முறை சிக் பேஷண்ட்ஸ். இது பேத்தோஃபிசியாலஜி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. நார்மலி வார்டில் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் பேஷண்ட் இருக்குது, ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் எஃபெக்ட் இருக்குது. பட் ஐசியூவில் பேஷண்ட் வந்து நிறைய ஆர்கன்ஸ் எஃபெக்டில் இருக்குது, ஒன் ஆர்கன்ஸ். ஸோ அது குவிக்லி ட்ரீட் பண்ணணும். இந்த டைம் இஸ் டிஷ்யூ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா டைம் லாஸ் ஆகுனா பேஷண்ட்ஸ் அவ்வளோ ரிகவரி வராது. இல்லை அந்த மாதிரி பேஷண்ட்க்கு குயிக் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகுனா எல்லாம் க்யூர் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். டாக்டர், இப்போ வந்து கிரிட்டிக்கல் கேரில் வந்து வயசானவங்களுக்கும் எங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா வயசான பேஷண்ட்க்கு வந்து இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மி இருக்குது. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்க்கு ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் வில் பி வெரி ஃபாஸ்ட்டு. லேஸ் பண்ணால் இந்த ஃபஸ்ட் என்ன டயக்னோஸ் பண்ணணும், க்ரைட்டீரியாஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் இஃப் யூ நோ த க்ரைட்டீரியா யூ கேன் ட்ரீட். மைண்ட் நோஸ் யுவர் ஐஸ் கேன் சி, அந்த மாதிரி கான்செப்ட். இப்போ தெரியாதுன்னா யூ வில் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். செகண்ட் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் அவ்வளோ வராது எல்டர்லி பீப்புளுக்கு. ஸோ இஃப் யூ நோ தட் திஸ் இஸ் த கரெக்ட் டயக்னோசிஸ், அந்த மாதிரி யூ வில் சர்ச் ஃபார் இட். இல்லைனா யூ வில் நாட் நார்மல் ஆகிட்டு இருக்கு 2-3 days அந்த பேஷண்ட்ஸு ரொம்ப சிக்காகும், ஃபீல் அப்புறம் ஐசியூவில் வரும். அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் வராது. யங் பேஷண்ட்க்குன்னா உடனே ரெஸ்பான்ஸ் ஆகும், உடனே ஃபீவர் வரும், உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி யங் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபேமிலியும் வந்து பயங்கர அலர்ட் ஆகிட்டு இருக்கு, திஸ் பேஷண்ட்ஸ் நாட் டூயிங் வெல், ஓகே வி ஹேவ் டு கோ டு ஐசியூ. எல்டர்லி பீப்புள்னா ஓகே 2-3 daysனா வயசாகிடுச்சு, இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸை தே வில் அவாய்ட் இட். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்டர்லி பீப்புள் மெயின் திங் இஸ் த டைம் இஸ் த டிஷ்யூ. நான் திருப்பி சொல்கிறேன், வி ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். செகண்ட் வந்து எல்டர்லி பீப்புளுக்கு இந்த கான்செப்ட் என்னென்னா எதுக்கு ஐசியூவில் போகணும், ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி வயசாகிடுச்சு அவுட்கம் வராது. ஸோ அந்த ஒரு தாட்ஸ் பிளாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏஜ் இஸ் நாட் த கரெக்ட் டிட்டர்மினட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். வி ஹாவ் டு ட்ரீட் தெம் அக்கார்டிங் டு தேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வயசாச்சு 80 years ஆச்சு வி கேன் க்யூர் இட், இந்த மாதிரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் யங் அண்ட் ஏஜ். தேர்ட் வந்து that is the difference way to treat the ambience, the clinical setup, elderly and young patient கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கட்டும். பேஷண்ட் ரொம்ப நாள் ஐசியூவில் இருக்கே, யங் பேஷண்ட் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. ஐசியூன்னு என்னென்னா ஜெயில், 4 walls இருக்கே, ஒன்றுமே தெரியாது, டே நைட்டு அவுட் சைடில் என்ன பண்ணிட்டு இருக்கே ஒன்றுமே ஐடியா இல்லை. பட் எல்டர்லி பீப்புள் அந்த மாதிரி 2 daysலேயே பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஆகும், டெலீரியஸ் ஆகும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் எ டே நைட் கன்ஃபியூஷன், அந்த மாதிரி செட்டப்பு. என்ன ஐசியூலன்னா மார்னிங் ஈவினிங் செட்டப் டிஃப்ரெண்ட் இருக்குது. மார்னிங்கில் சன்லைட்டு, ஸோ விண்டோஸ் இருக்குது, ஸோ சன்லைட் வரும். ஸோ வி வில் நோ தட் வாட் இஸ் இட் இஸ் எ மார்னிங் ஆர் நைட். நைட்லனா எல்லா லைட் ஆஃப் பண்ணுவாங்க, ஒரு டிமர் மட்டும் இருக்குது. ஸோ நைட்டு இந்த செட்டப்ஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்க்ளூசிவ்லி ஜெரியாட்ரிக் ஐசியூ. அந்த மாதிரி கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்க்கு. அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ யூஸ்வலாக காமன் பீப்புளுக்கு வந்து லைக் மெடிக்கல் விஷயத்தில் ஒரு தப்பான ஒரு அசம்ஷன்ஸ் எதாவது இருக்கும், செல்ஃப் அசம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஏஜ்டு பீப்புள், அவங்கள வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்கன்னா அது ரிலேட்டடாக என்ன மாதிரியான தவறான அசம்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது? ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏஜோட மேஜர் தாட் பிளாக்ஸ். நான் இது பார்த்த வந்து நான் யூகேல இந்தியா அவுட் சைட்லனா இந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. பட் இந்த இந்தியாவிலனா ஏஜ் 60 years ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவுட்கம் வராது. ஃபஸ்ட்டு நிறைய பேஷண்ட் சார் வயசாகிடுச்சு, யூ ட்ரை யுவர் லெவல் வித் ஐசியூ வேணுமா, லைக் தட். First of all, 60 years is not a old age. We don't consider them as a old age. First, it is not about the age, it is all about the physical activity. 80 years somebody is more fitter than 25. Na paatha nare vaati irukken. COVID one patient was 101.
பார்த்தா எனி கோமார்பிடிட்ஸ் நோ இஷ்யூஸ் எல்லாம் நார்மல் 101 இங்கே 35 பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா டிவியில். ஸோ வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் ஃபேமிலி கிட்ட இருக்குது. செகண்ட் வந்து ஃபேமிலி கிட்ட கான்செப்ட்னா தட் வை டு பெய்ட் this much money they will anyhow not get better அந்த மாதிரி கான்செப்ட். they will get better if you treat and diagnose early. அது ஃபர்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட். ஸோ தேர்ட் வந்து நிறைய பேருக்கு இந்த 80-85 இயர்ஸ் இந்தியாவில் கான்செப்ட் இப்போ இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் கம்மிங் தட் மெனி பீப்புள் ஸ்டில் ஹேவிங் தட் we should do this much only. the living will சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி knows that aggressive ரொம்ப பண்ண வேண்டாம், பட் அட்டெண்டர் வந்து they will not do aggressive பண்ண வேண்டாம் or aggressive பண்ணுவாங்க. ரெண்டுமே சைடில் இருக்குது பேஷண்ட்ஸு. some people will tell that okay we'll want to do very aggressively, but the patient ஓர்னு விஷனா we don't want to go very aggressively. ஸோ இது நிறைய தாட்ஸ் பிளாக் இந்த மாதிரி தாட்ஸ் பிளாக் ஐசியூவில் அப்புறமா நிறைய பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்குது பேஷண்ட்ஸ் அட்டெண்டர். சார் என்ன பண்ணலாம் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ஹோப்னா ஃபாதர் மதர் தே வாண்ட் டு சேவ் தெம், பட் ஃபார் தட் ரீசன் வி ஷுட் நாட் மேக் தெம் சஃபர். இது த மெயின் ஜெரியாட்ரிக் ஐசியூ மந்த்ரா. லைக் தட் வே வி ஷுட் டூ அக்கார்டிங் டு தேர் ஏஜ், நாட் அக்கார்டிங் டு த டிசீஸ். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இது மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. அதுதான் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இணை நோய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்கள கிரிட்டிக்கல் கேரில் வச்சு பார்த்துக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது டாக்டர்? ஆக்சுவலி இது சேலஞ்சிங் தான். இது எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பயங்கர காமன். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம், இது எல்டர்லி ஃபீமேல் ஏஜ்லேயே தான் வரும். டயபெட்டிஸ் சப்போஸ் நல்ல கண்ட்ரோலில் இல்லை, நல்லா பார்க்கலாம், டயபெட்டிஸ் நல்ல மெடிசின் சாப்பிடலாம், அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நார்மல் இன்ஃபெக்ஷன் நார்மல் இன் 1 or 2 டேஸில் பயங்கர சிவியர் ஆகும். ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நார்மல் ட்ரீட் பண்ணிவிட்டு, ஆன்டிபயோட்டிக் இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் ஈச் டிசீஸ் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அது இஃப் யூ கிவ் லைக் தட் தே வில் கெட் பெட்டர். பட் இந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். செகண்ட் வந்து இந்த இம்பேக்ட் இருக்குது எல்லா ஆர்கானுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி ஆர்கான் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரைலிட்டி சொல்லுவாங்க. ஸோ இது ஹவுஸ் த ஃப்ரைலிட்டி ஸ்கோர் அதை ஸ்கோர் பண்ணுவாங்க. வீ கேன் ட்ரீட் இட். டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், லங் ப்ராப்ளம், சிஓபிடி சொல்லுவாங்க. முன்னாடி ஸ்மோக்கர் இருக்குது, இப்போ 20 years நாட் ஸ்மோக்கர், பட் ஸ்டில் ப்ராப்ளம் இருக்குது, லங் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தட் ஹேஸ் லாட் ஆஃப் இம்பேக்ட் ட்ரீட் ஐசியூ. த அவுட்கம்ல எப்படி வி ஹேவ் டு நோ தட் ஹவு த லங் ஃபங்க்ஷன். தேர்ட் வந்து கோவிட்னாலே இது நிறைய பேஷண்ட்ஸ் முன்னாடி கோவிட் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது, பட் கோவிட் லங் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. திருப்பி பேஷண்ட்ஸ் வரோன்னா we have to be very careful that how to treat it, what is the function. First of all, less is more in geriatric. We cannot cure everything, but we have to cure what is reversible. This is the main mantra in that. That is what we follow in geriatrics. This is a normal ICE intensive care and geriatric hospital. Nariya difference irukku. So this is the first difference. Less is more. We have to know what to do and we have to know what not to do. That is most important. Okay. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா டாக்டர், மேஜராக வந்து லைக் இந்த மாதிரி எல்டர் பீப்புள் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்கன்னா எவ்வளோ காமன் டியூரேஷன் தேவைப்படும் டாக்டர் டு ரெக்கவர் ஃபுல்லி? இது ஈச் டிசீஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும். லைக் நான் சொன்ன மாதிரி சிக்கஸ்ட் பேஷண்ட் மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட் இந்த வந்து ஸ்ட்ரோக்கில் வந்துடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துட்டு செட்டில் ஆகும் 1 daysல 2 daysல வார்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரீஹேபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி கண்ட்ரோல். த மெயின் கான்செப்ட்னா ஐசியூ கேர் டசன்ட் ஸ்டாப்ஸ் விதின் 4 walls ஆஃப் ஐசியூ. இதை வார்டில் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபாலோ அப் பண்ண இந்த மாதிரி பேஷண்ட் திருப்பி ஐசியூவில் வரக்கூடாது. இதே தான் மெயின் சேலஞ்சு. அது எப்படின்னா ஃபார் தேட் ரீசன் வி ஹாவ் டு ஃபாலோ அப். இது நெக்ஸ்ட்டு மந்த்ரா ஆஃப் ஜெரியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர். என்னென்னா இது நார்மல் இது எல்லா கிரிட்டிக்கல் கேரும் மெயின் மந்த்ரா, பட் ஜெரியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேரில் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக் தான். ஐசியூவில் இந்த மாதிரி பேஷண்ட் நீங்கள் கொஸ்டின் மாதிரி நிறைய பேஷண்ட் 24-48 hours வார்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஐசியூவில் வரக்கூடாது. அதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. திருப்பி செக் பண்ணணும், என்னென்ன மிஸ் பண்ணியாச்சு, என்னென்ன சப்போஸ் மிஸ் பண்ணியாச்சுன்னா என்னென்ன ஆட் பண்ணணும், அதை பண்ணிவிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணணும். யூஸ்வலி இந்த 24 to 48 hours வில் ட்ரை டு ஷிஃப்ட் தெம் டு த வார்டு. அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் இருக்காது. இஸ் த டிசீஸ் ஸ்பெசிஃபிக். எல்லா டிசீஸ்க்கு சம் பேஷண்ட் 24 hours செட்டில் ஆகும், சம் பேஸ் 3-4 days ஆகும், சம் பேஸ் 1 week ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்போ. டாக்டர் இப்போ வந்து கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதிரியான கேர் எடுத்துக்கணும் டாக்டர்? ஃபேமிலி வந்து கிரிட்டிக்கல் கேரில் மெயின் இம்பார்ட்டன்ட். ஜெரியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேரில் ஃபேமிலி, லெட் இட் பி சன், டாட்டர் ஆர் எனி ஃபேமிலி மெம்பர், we have to be very first step வந்து we have to counseling them properly. We have to explain them properly. In geriatric critical care most important வந்து counseling. பேஷண்ட் பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லணும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் வந்துச்சு, எதுக்கே வந்துருச்சு, அது டீட்டெயில். செகண்ட், ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் டு
பேஷண்ட்ஸ் கேர். இது நியூ கான்செப்ட் இன் இந்தியா. நிறைய ஹாஸ்பிட்டல் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்களன்னா ஐசியூவில் ஃபேமிலிஸ் ஆர் நாட் அலவுட். பட் இந்த ஜெரியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேரில் வி அலவுட் இன் அவர் இன்னைக்கு ஐசியூவில் வி அலவுட் பேஷண்ட்ஸ் ஃபேமிலி. வி டேக் தெம் பார்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் பேஷண்ட்ஸ் கேர். இது மாதிரி ஒரு மிஸ்கான்செப்ஷனுக்கு பப்ளிக்கு பேஷண்ட்ஸ் ஃபேமிலி உள்ளே அலோவ் பண்ணுறது இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி ஆகும். இட்ஸ் நாட் கரெக்ட். Okay, like we can take precautions so it will not get increased. But the mental support நான் சொல்றேன் 2 days it's like a jail. 4 walls sleep patient ரொம்ப நாள் இருக்கேடா patients will get delirium now confused. the day night தெரியாது, பயங்கர agitated ஆகும், irritate ஆகும். family familiar face na family involvement ஆகும்னா கொஞ்சம் calm ஆகும். everything should not be treated with medicine. This is called empathy. We have to involve family. That's the most important part. Second one, the family. In our India, most important one, the financial constraint. Financial also. Ellame in the ICU irukana bayangara expensive. What would happen? But we should make them understand that this much if you treat patient can get better. It's our moral responsibility. We have to tell them that if it is getting better, we have to make they will get better. So that's morality that I have to tell you very transparent. Third one, many patients they don't know what is how far to go. Out of love or out of concern, they will go ella pannunga doctor ella pannunga. But in the outcome avri seriya varadena, we have to explain them. See, I understand your emotion, we respect your emotion, but if you more do, patient may not get better. So you have to put a full stop here, make him more comfortable. Inge vande quality of life, not the quantity of life. The next approma feel panuvanga, then we have prolonged, we have stretched the agony. Idhe mari we have to involve family. We have to make them understand endha mari aavo. Adhe family nare argument varum. Some idhe mari endha vara kudade, endha mari varono, idhukku ICU panano, idhe ICU le continue panunga. So we every day we have to explain them. This is the third important part of geriatric critical care, which we do every day. Like that, we have to sit, explain them what is happening, why it's happening, how it's happening. Appro panite, then they will get clear. Ademari. So this is most important. Communications with empathy. Ella communication panavangana, we can make things happen. Communication panalana, family involvement is most important, and psychology supports for the patients. Most important. ஸோ கிரிட்டிக்கல் கேரில் அட்மிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜ் க்ரைட்டீரியாஸ் மேபி நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க சார். லைக் எல்டர் பீப்புள் வந்து எந்த ஏஜ்லேருந்து அங்கே அட்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கிரிட்டிக்கல் கேரில் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கு. அட்மிட் இது டிசீஸ் க்ரைட்டீரியா சார். ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா லைக் தட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். பட் எந்தெந்த கண்டிஷனில் ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, நிறைய கண்டிஷன் இருக்குது. சப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ரூமில் பேஷண்ட் பார்ப்புவாங்க. அங்கே எந்தெந்த பேஷண்ட் சிக் இருக்கு நிறைய கிரைட்டீரியா இந்த பேஷண்ட் வார்டுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ண ஐசியூவில் நிறைய இருக்குது. ஐசியூ இருக்குது, ஹை டிபெண்டன்ஸ் யூனிட் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டுமே சிங்கிள் ஆர்கன் டபுள் ஆர்கன் ஃபெயிலியர் அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த ஏஜ் நான் க்ரைட்டீரியா திருப்பி சொல்கிறேன், ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா. இந்த டிசீஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, பேஸ்ட் ஆன் தட் we usually shift the patient to ICU. அப்புறம் மேனேஜ் பண்ணுவாங்க. Patient will how long will stay in ICU, that depends upon the patient clinical progress. டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு எல்டர்லி கேர் அப்படின்றது வந்து எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் டாக்டர்? ப்ரீவியஸ்லி முன்னாடி இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷன், இந்தியாவில் டெஃபினேஷன் வந்து மோர் தென் 60 years ஜெரியாட்ரிக் சொல்லுவாங்க முன்னாடி. now if this is got changed like that, it's still dynamic. இதே மாதிரி நீங்கள் யூகேல 60 years முன்னாடி ஜெரியாட்ரிக் சொல்லுவாங்கன்னா பயங்கர கோபம் வரும். They will tell, no, we are not old. Who told we are old? 60 years is not old in age. So it depends upon, again, the age is not the criteria. We will see the frailty score solvanga, what all, how much he was active before admitting in the hospital, how much he was doing daily activities. Activities when they go to restroom and come back, other activities kadayade. You have to do daily how much his activities doing it, how much his time spending in with friends, how much his time in doing in other activities. And the mari solvaga. Based on the criteria, we will admit it. Second, in the patients is admitting in ICU not on based on age. It's based on the patient's clinical condition. Panite will assess it and severity. Appro ICU la admission பண்ணுவாங்க. And we have to educate them. டாக்டர், இப்போ வந்து காமனாக வந்து லைக் பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் நிறைய டிபேட்ஸ் போகுது. அது வந்து எல்டர் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹெல்த்? Actually, 2-3 group of patients, a very important question and burning question of the time. கோவிட் வந்து யூஸ்வலி எல்டர்லி பீப்புளுக்கு நிறைய எஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது.
But some group of patients, young, fit COVID affected patients, they don't get much affected. They are as normal as it is. பட் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி லங் இஸ் ஆல்ரெடி எஃபெக்டட். ரேடியோலாஜிக்கலி நிறைய நீங்கள் சொல்லுவாங்க முன்னாடி லங் ஃபுல் இஸ் ஒயிட் அண்ட் ஒயிட், ஹாப்பி ஹைபாக்சியா வந்துருச்சு, பட் பேஷண்ட் ஃபுல்லி கியூரே வீட்டுக்கு வந்துருச்சு. பட் அந்த கோவிட்க்கு நிறைய சைடு எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்குது, ஹார்ட், லங்ஸ், அதர் ஆர்கன்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வேணால் we have to be very careful the treatment. அந்த மாதிரி ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, we are thankful that everybody வந்து வேக்சின் அவேர்னஸ் வந்துருச்சு. தேங்க்ஸ் டு லிசன் கான்ட்ரவர்சி, நிறைய கான்ட்ரவர்சி கரெக்ட்லி வந்துருச்சு தட் வேக்சின் போட் மோட் கிளாட்ஸ்னா அது நாட் கரெக்ட் லைக் தட் வே. 0.004% கிளாட் பண்ணுவாங்க சம் வேக்சின். அந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணி இது we can get die by the road traffic accident 1%, அது எல்லாமே we have to cross the road. So this kind of concept. So we are, everybody understood the importance of vaccine. So they have taken all the vaccine like all pneumococcal and geriatric age group vaccine. So the disease awareness vandarche. So they voluntarily come to hospital பண்ணிட்டு they will ask that இந்த மாதிரி என்ன பண்ணணும். அது செகண்ட். தேர்ட் வந்து thanks to COVID எல்லாமே என்னென்ன வார்னிங் சைன்ஸ் இருக்கட்டும் everybody knows now like that. Suppose stroke சொல்லுவாங்க, stroke பக்கவாதம். So everybody knows that காலையில் சரியா வார்ட் வரல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக், மூவ்மெண்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே எமர்ஜென்சியில் வந்தோம். ஸோ எவ்ரிபடி காட் அவேர் ஆஃப் தேர் ஹெல்த். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ஒருத்தர் பர்டிகுலர்லி எல்டர்லி பீப்புளே வந்துருச்சு, கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் அஸ், குட் ஃபார் த சொசைட்டி. வி ஆர் கெட்டிங் குட் பேஷன்ஸ் லைக் தட். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலை மலரின் விருந்தினர் பக்கம். டாக்டர் சுசோவன் மித்ரா அவர்கள் முதியோர் நல மருத்துவம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அளிச்சிட்டு இருக்காரு. மேலும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வயசானவங்களுக்குன்னு ஒரு தனி செஷன் வச்சு கேர் பண்ணிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? தனி செஷன்னா we have to see all these patients need a specialized nursing care, specialized trained doctors care. As I told you, the setup will be entirely different. In the ICU setup na first வந்து everything will be geriatric friendly. So and we need exclusively geriatric hospitals. Like geriatric hospital na we need to, from the emergency room to the ICU to the ICU bed எல்லாமே geriatric friendly இருக்கட்டும். From every small things. Second one, every medications dose what we giving, it has to be geriatric friendly. Third one, we have to do the environment has to create very geriatric. As I mentioned it like that, it should be day night confusion, it should be very geriatric friendly. Third, most important, that every regular physiotherapy in ICU we used to mobilize patient within, first question, we used to mobilize patient within 24 hours. That is important. Fourth important one, the family we have to involve in. For that reason ella patient ke privacy irukattu. For that we have to keep tani separation cabin mari we have to give it like that. ICU ஒரு 4 walls, adukule another 4 walls. So that we will have a individual things. Next important is we have to create the cross contaminations and the mari in the patient infection and the patient ke varakoodadu. So we have to keep one nurse who are healthcare providers who are trained for the training in ICU and and the mari. Most important next is we have to appoint people like those who understand geriatric medicine, who understand geriatric critical care, that all doctors they should get trained on that, and then they can able to manage more precisely. And most important is empathy. This is the most important. We have to be very, they are like babies. We have to take care of them. They have been taken care of this many days. We have to take care of them. And we have to ease the social issues also. Like their son, daughter, or relatives, everybody there will be in the abroad. For them, we have to communicate them, make them comfortable, make patients comfortable, and do the ethical care. This is all important. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு சிலரால் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்க முடியல, அவங்க வீட்டிலே வச்சு பார்த்துக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா உங்ககிட்டேருந்து கைடன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. பட் அது வந்து அதே சமயம் ஐசியூவில் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்க முடியுமா டாக்டர்? என்னென்னா சார், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் ரிக்வயர்ட் லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ். அந்த மாதிரி பேஷண்ட்னா we cannot keep it in ICU for long terms. India till now we don't have that much bed causes like NHS UK mari that we have to keep that thing, but still we need bed for the people, as well as we don't keep the patients because they will get another problem, like they get infection, they have a sleeping disturbance issue, they have confusion, they have delirium. So we create and the mari long term care verona best place is the home.
So this is called ICU to home ICU சொல்லுவாங்க. இது நியூ கான்செப்ட். We can provide same type care. In the hospital க்கு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. We can provide that home ICU to the home ICU care. I think many hospital is coming with the same concept also. We can get the all machines, devices. Thanks to COVID, everybody having small device. So all devices பண்ணிட்டு we can set it up. So it is like a very comfortable for the patients, very comfortable for the family. We can get this thing. Then trained nurse இருக்கட்டும், all the supports இருக்கட்டும், maybe doctor we can send visit அந்த மாதிரி. That is the geriatric ICU one more concept. We can send the hospital doctors 1 and 2. We can go, they can see and come back and follow up. So patients happy, family happy, we are also happy. டாக்டர் அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வீட்லேயே வந்துட்டு ஒரு ஐசியூ டெப்பில் வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்பொழுது நார்மலாக இருக்குமா டாக்டர்? அதிகமாக வராது. we can manage. அது ஐசியூ செட்டப்னா ஃபுல் செட்டப் தேவையில்லை. Well, everything is, we can make it like what is necessary. Obviously cost will come down because we don't use the ICU rooms and all those things and all. We can get the setups done and everything is available in very cost effective way like that nowadays on the mari. So we can use all those things in home and it's definitely cost effective. We can avail people now the concept, a lot of organizations are there which you can give it is like a rental model like that. We can take a rent and then when you get better you can return it back. So அந்த மாதிரி மாடல் கான்செப்ட் வந்துச்சு. ஸோ it will be cost effective, definitely more than cost effective. It will be very effective for the patient to psychological effective, I will say. That's the most important points. ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து டெலிமெடிசன் அப்படின்றது வந்துட்டு நிறைய பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இந்த டெலிமெடிசன் அப்படின்றது வந்து எல்டர்லி கேர் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? Very useful. There are two reasons. First of all, we have to, prevention is always better than cure. So this patient's education, something we usually ignored in India for a long time. If now we are doing it very educatedly. We have to ignoring the patients, the patient education. We are doing it now very religiously. So all the patients we have to educate. And telemedicine, we'll tell them what all the signs. Night 2 o'clock, they may not able to reach. Adamari call பண்ணிட்டு they can ask that this is the symptoms, what to do. We can use. That is very important in geriatric. Third, many people they are very feared to come to hospital. அந்த மாதிரி night they are alone, husband, wife, everybody 85 plus, all the son and daughter is staying in abroad. It's not very uncommon in Chennai. அந்த மாதிரி. So they will call us, will tell this and all. If I feel like that, illa, we will send the ambulance, please come. So this is important. அதே மாதிரி it is also a responsibility, as I mentioned you, ICU care doesn't ends with 4 walls of ICU. We'll call them after discharge பண்ணி ICUல வீட்டில், how are you, everything is fine, இல்லை எந்தெந்த மெடிசின், இல்லை இந்த மாதிரி மெடிசின் பண்ணி எந்தெந்த சிம்டம்ஸ் இருக்குது, இல்லைனா I am not feeling better, we'll send a doctor first. If it's not getting better, we'll again bring back. So this is the concept of not to become them sick and come back. You have to make them better before coming there. Always, we don't want them to see as a patient in ICU. Definitely not in ICU. So we can make them better and then we can diagnose early, not to make them sick. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்னோவேஷன், ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வரும். ஆல்சோ அப்ளிகபிள் இன் மெடிசன் டிபார்ட்மெண்ட். அப்படி பார்க்குறப்போ இந்த எல்டர்லி கேர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்கு? நிறைய இன்னோவேஷனை டிஸ்டன்ஸ் மானிட்டரிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு வாட்ச், ஐ வாட்ச் மாதிரி, ஆர் எனி வாட்ச், ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் ஆப்பிள், எனி வாட்ச் மாதிரி we have watch அந்த மாதிரி. there is heart rate, blood pressure, oxygen level அந்த மாதிரி இருக்குது. some watchல some deviceல whether you are turning left and right அந்த மாதிரி வரும். because elderly people அதுனா they are very prone to get bed sores. so if you are not moving left and right, ஒரே பொசிஷனில் ரொம்ப நாள் இருக்கேன்னா you don't know, family is outside, he is not moving, so ஒரு alert வரும். ஐசியூவில் என்ன இம்பார்ட்டன்ட்னா we can know that the patient's oxygen dropping அந்த மாதிரி டிவைஸ் வந்துடுச்சு, we can alert வரும். nowadays people can download app, எனக்கு வரும், patients attender-க்கு வரும். so they will forward to me or I will see. if I missed it, they will forward to me, then we will react. same thing, close follow-up, loop should be closed. If we can give, we can diagnose them, we can manage them there, not to bring it to the ICU. so the ICU care extension to home,
not to bring to ICU again. In the மாதிரி technology. Second வந்து we have நிறைய scoring systems which have, so we can find out, okay, this are there. We can put it into the scoring system like artificial intelligence. I'm not a fan, but still like that way. So we can put it back and we can know that whether this patient is really need to our attention early or not. But in artificial intelligence, any problem now, we don't know what is noise, what is music. So you have to differentiate. So it has to be useful carefully. டாக்டர் இப்போ வந்து ஐசியூவில் இருந்துட்டு வரக்கூடிய எல்டர்லி பீப்புளை வந்துட்டு வீட்டில் என்ன மாதிரியான ஃபுட் ரொட்டீன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் டாக்டர்? So Indian population, this is very common. எல்லாவே வந்து food. So food வந்து again the disease specific. So we can only tell them that salt restricted diet, less than 2 gram, don't take more sugar food, don't take more fiber food, don't take spicy food. Too technical, too theoretical. That's why I told you, எல்லா diet we have to consult dietitian வந்து. Disease வந்து each disease, diabetic, hypertension, we have to call the dietitian, make them what all food to take in and all. Majority complain in elderly people that they are not taking food, or after disease he is not taking food. That is the most common. Do not force them. It's not about what food you are taking, it's about what is calorie you are taking. So you have to calculate the calorie for next full according to his body weight for 24 hours. Appdi kudupanga, we have to plan diet. So what food is not important, what calorie is important. This is the main thing I want to convey. அதே மாதிரி டாக்டர் இப்போ வந்து ஐசியூவில் இருந்துட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸோடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கோ அவங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? Equally important. இதே the family has to involve from the first day. That is the most important. When the ஐசியூவில் வந்தது பேஷண்ட்ஸ் மென்டல் ட்ராமா, ஓகே, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் சொல்லுவாங்க. எல்லா பேஷண்ட்ஸ் ஐசியூவில் சப்போஸ் வென்டிலேட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக பேஷண்ட் இஸ் அந்த வென்டிலேட்டரில் இருக்க ஒன்றுமே தெரியாது, டே நைட்டு மூவ்மெண்ட்டு எங்கே அங்கே போயிட்டு இருக்கேங்க. ஸோ அந்த அப்புறம் ரிகவரி ஆகி டைமில் அந்த ஒரு ட்ராமா இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது என்னென்னா அதனாலே ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம். இப்போ சிக் ஆயிடுச்சு அந்த டைமில் போஸ்ட் ட்ராமா வந்து நீட் கவுன்சிலிங் ஃபாலோ அப் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாட் ஓன்லி in the hospital. அப்புறமா வந்து டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறமா we have to follow up அந்த மாதிரி பண்ணிவிட்டு we have to take care. This is not very uncommon. இது நிறைய மெடிக்கல் ஜேர்னல் பேப்பர் வந்துருச்சு that we are not taking care on the mental health கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஸோ we have to take care of it. இது எஜுகேட் பண்ணணும், பேஷண்ட் எஜுகேட் பண்ணணும், பேஷண்ட் ஃபேமிலி எஜுகேட் பண்ணணும், பேஷண்ட் கேர் கிவர் எஜுகேட் பண்ணணும். எல்லா திங்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா திங்ஸ் இஸ் எஜுகேட் அண்ட் அவேர்னஸ் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.